மேவு செல்வம் களிறு உன் விளங்கணி ஆவதாகி அழியவும் அன்பினால் பாவை பங்கற்கு முன்பு பயின்ற அத்தாவில் செய்கை தளர்ந்திலர் நாயனார். மேவு செல்வம், அவரிடத்தில் பொருந்தி இருந்த செல்வம் என்ன ஆச்சு? களிறு உன் விளங்கணி. இது ஒரு உவமைங்க. களிறு உன் விளங்கணி, யானை உண்ணுகின்ற கனி போல அப்படின்னு ஒரு பொருள். இது மேலோட்டமான பொருள். நீங்கள் யானைக்கிட்ட போய், இப்போ நாம் இருக்கிறோம் வச்சுங்களேன், இந்த விடாம்பலம்னு ஒன்று இருக்கும். இந்த ஓட்டை உடைச்சி அதனுடைய ஊன் எடுத்து ஏட்டால் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் தேன் இது கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு பழம் சாப்பிட்லாம், மிஞ்சி போனால் 2 பழம் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த சுவையும் தேனும் சர்க்கரையும் சேர்ந்து அவளால் சாப்பிட முடியும். அப்புறம் நாளைக்கு சாப்பிட்லாம், அப்புறம் சாப்பிட்லாம். இதே யானைக்கு கொடுத்தா, இப்போ ஒரு கனியை கொண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படி பார்க்க நம்மளை, ஏன் இத்தினூண்டு ஒன்று, சரி நாம் 2 சாப்பிட்றோமே, அதுக்கு ஒரு 2க்கு போல் 4 கொடுத்தோம்னா என்ன ஆகுனார்? அது இப்படின்னா மொத்தத்தையும் விழுங்கிட்டு அடுத்து என்னையா அது பார்த்துட்ருக்கோம். நீங்கள் டஜன் கணக்கில் கொடுத்தாலும் அது விழுங்கி முடிச்சுட்டு திரும்பி என்ன கொடுப்பேன்னு பார்க்கும். அப்போ யானை உண்ணுகிற கனி போல் அவர் செல்வம் மறைந்தது. எவ்வளோ வேகமாக சாப்பிட்டுடும் அது. இப்போ நீங்கள் மூட்டையாக வச்சுருந்தா கூட ஒரு சில நிமிடத்தில் அது எடுத்து உள்ளே முழுங்கிடும். அதுபோல் அவற்றிருந்த செல்வம் யானை உண்ணுகிற கனி போல மறைந்து போயிற்றுன்னு ஒரு பொருள். இது மேலோட்டமான பொருள். இன்னொரு பொருள் என்ன? இந்த விளாம்பழத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரியே இருக்கும் தோற்றத்தில், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சில கனியை எடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஊனே இருக்காது, ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையான கனி மாதிரி இருக்கும். அப்போ வெளி தோற்றத்தில் இருப்பது போல் இருந்து உள்ளே இல்லாது இருக்கிறதல்லவா, அதுபோல் இவரிடத்தில் இருந்த செல்வம் இருப்பது போல் இருந்து இல்லாது போயிற்று. அதான் களிறு உன் விளங்கணி அப்படின்னா யானை உண்ணுகிற கனி போல்னு ஒரு பொருள். விளாங்கனி என்று சொல்லுகிற கனிக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக அந்த பழத்தில் ஊனானது இருப்பது போல் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதுபோல நாயனாரிட்டு இருக்கிற செல்வம் இருப்பது போல் இருந்தது, எல்லாம் போயிற்று. எப்படி போயிற்று? அது தொண்டு செய்து போயிற்று. அதுக்கு மேலே விரிக்கப்படலைங்க. எனவே களிறு உன் விளங்கணி என ஆவதாகி அழிய, செல்வமெல்லாம் இல்லாமல் போச்சு. அன்பினால், இவ்வாறு செல்வம் அழிந்து போன நிலையில் அன்பு காரணமாக, அன்பினால் பாவை பங்கற்கு முன்பு பயின்ற, அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கின்ற இறைவருக்கு முன்பு என்ன முறையில் அமுது செய்வித்தாரோ அந்த அன்பு நிலை வழுவாது செய்கிறார். ஆனால் பாவை பங்கருக்கு முன்பு பயின்ற அத்தாவில் செய்கை, கெடுதலில்லாத செய்கை. தாவியில் கெடுதலில்லாத, அதாவது செய்யக்கூடிய செயல் கெட்டு போகாமல், தடைபடாமல், முட்டுப்படாமல் தொடர்ந்து செய்திருக்கிற தாவில் செய்கை தவிர்ந்திலர் நாயனார். எனவே அந்த செயலை ஒவ்வொரு நாளும் மனம் உவந்து செய்து கொண்டே வருகிறார். எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறார்.